தங்க பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை பார்க்க, உன்னிடம் தனிமையாக பேச இப்பொழுது வந்திருக்கிறேன். நான் உன் கண்ணில் பட்டால் தயவு செய்து இந்த பதிவினை முழுவதுமாக கேள். ஏனென்றால் உன் மனக்குறைகள் அனைத்தையும் இந்த தாய் விளக்கப் போகிறேன். மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் வரவைப்பதற்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வந்திருக்கிறேன். தயவு செய்து என் தங்க பிள்ளையே, சற்று நிமிடம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்ணீர் வடிக்காமல் கேட்க வேண்டும். அப்படி நீ கண்ணீர் வடிக்காமல் கேட்டுவிட்டால் நீ என்ன வரம் தரும் வாராகி தாயிடம் என்ன வரத்தை கேட்டாலும் இந்த தாய் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க 24 மணி நேரத்தில் கூட உன்னுடைய வேண்டுதலை நான் நடத்தி கொடுப்பேன். என்னை என் தங்க பிள்ளையே, கேட்க தயாராகிவிட்டாயா? இப்பொழுது நான் சொல்கிறேன் கேள். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாத துரோகங்கள் அதிகமாக நடக்கிறது. எவர் உனக்கு நன்மை செய்கிறேன் என்று பல விஷயங்களை சொல்லி உன்னிடம் இருக்கக்கூடிய பணங்களும் பல விஷயங்களும், அதே போல் மனதளவிலும் உடல் அளவிலும் சில விஷயங்களை உன்னை ஏமாற்றி நான் உனக்கு தான் நல்லது செய்கிறேன் என்று சில கயவர்கள் உன்னை சுற்றி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை, இது தெரியாமல் நல்லது நடக்கிறது என்று நம்பி இன்று என் தங்க பிள்ளைக்கு நான் ஒரு சில உண்மைகளை சொல்லி புரிய வைத்து விட்டேன். ஆனால் என் தங்க பிள்ளையோ இது உண்மையா அல்லது பொய்யா என்றே இன்னும் நம்ப முடியாமல் ஒரு சில முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது. தங்க பிள்ளையே, என்னை நீ முழுமையாக நம்பியதால் தான் சில ஏமாற்றங்களும் சில துரோகங்களும் என்னுடைய தங்க பிள்ளை இன்னும் நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய் என்று பல நாட்களாக உனக்கு சொல்லி புரிய வைப்பதை முன்னிட்டு இப்பொழுதும் முரண்பாடாக சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்று வரக்கூடிய விஷயங்களையே கண்முன்னே இப்பொழுதே உனக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஒரு சில உண்மைகளை என் தங்க பிள்ளை பிடிவாதமாக ஏற்க மறுக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை கேள். இவர்கள் உன்னை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள், உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் உன் அன்பு ஆனது குப்பையில் போடுவது போல தூக்கி போட்டு கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நம்பி நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு பொருட்களும், ஒவ்வொரு காசுகளும், ஒவ்வொரு செல்வங்களும் உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டு நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறியாமலே ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வதை கேள். மென்மேலும் ஏமாறாதே. நிச்சயமாக உனக்கு என்ன விதைத்தார்களோ அதை கட்டாயமாக அறுவடை செய்தே ஆக வேண்டும். கொஞ்ச நாட்களுக்கு நான் சொல்வது போல் நீ கடைபிடிக்க வேண்டும். என்ன கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறேன், கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே. மற்றவர்களுக்கு உதவி செய்வதை பிறகு பார்த்து கொள்ளலாம். உன்னுடைய நலனை கொண்டு உனக்குண்டான முதலில் எல்லா விஷயத்தையும் நீ சேகரிக்க வேண்டும். ஏனென்றால் கைக்கு மிஞ்சிய பிறகு தானம் செய்வது தவறல்ல. ஆனால் உன் கையிலே இல்லாத பொழுது தானம் செய்வது மிகப்பெரிய தவறு என்பதை மறந்து விடாதே. ஏனென்றால் ஏன் தாயே இப்படி நீ சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். ஆம் என் தங்க பிள்ளையே, இப்பொழுது மனதிற்கு பச்சோந்தி போல நிறத்திற்கு நினைத்த மனிதர்கள் மனமும் குணமும் மாறிவிடுகிறது. ஆனால் என்னை முழுவதுமாக நம்பி என் வாக்குக்கு கட்டுப்பட்டு நான் சொல்வது போல் நீ செய்து கொண்டால் உன் வாழ்க்கை மலரும், உன் வாழ்க்கை உயரும். உனக்குண்டான எதுவாயினும் நான் பார்த்து கொள்வேன். அதனால்தான் கையில் இருக்கும் பொழுது, கைக்கு மிஞ்சிய பொழுது தானம் செய். உன்னை முதலில் நீ பார்த்து கொண்டால்தான் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய முடியும். மற்றவர்களை பார்த்தால் உனக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் எந்த மனிதரும் கிடையாது. அப்பொழுது இந்த வரம் தரும் வாயாகி தாயிடம் மட்டுமே நீ வந்து அழுவாய் என்பதை முன்கூட்டியே உனக்கு சொல்வதற்காக தான் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. இப்படி என்ன ஏமாற போகிறாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு சில நபரை நம்பாதே, அவர்கள் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவரெல்லாம் உன்னுடைய அன்பிற்காக கட்டுப்பட்டு உன்னிடம் இருக்கவில்லை, பணத்திற்காகவும் அதே போல் சில அவர்களுடைய சுயநலத்திற்காகவும் தான் உன்னை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது எப்பொழுது பார்த்தாலும் எதிரியாகவே ஒரு சில நபர்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
எதிரியாக மட்டுமல்ல, நீ செய்யாத ஒரு விஷயத்தை நீதான் செய்தாய், இதுதான் நடந்தது, உன்மீதுதான் தவறு என்று என் தங்கள் பிள்ளையின் மீது செய்யாத தவறெல்லாம் நீதான் செய்தாய் என்று உடலளவிலும் மனதளவிலும் வார்த்தைகளாலும் புண்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நீ இதை பொறுத்து கொள்ளலாம். ஆனால் என்னுடைய தங்க பிள்ளையை இப்படி செய்வது என்னால் கடுகளவு கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் தங்க பிள்ளையே, எப்பொழுதுமே மதியாதார் வாசல் தலை மிதியாதே என்று பழமொழி இருக்கிறது. அதே போல்தான் நானும் உனக்கு கூறுகிறேன். பழமொழி மட்டுமல்ல, சில விஷயங்கள் எதுவாயினும், எப்படி என் தங்க பிள்ளையே, எதுவாயினும் என் தாய் கொடுப்பார்கள். என் தாய்க்கு கட்டுப்பட்டு அந்த வார்த்தைக்காக நான் அப்படியே இருக்க வேண்டும் என்று ஏன் நீ நம்ப மறுத்து விட்டாய்? நான் உனக்கு செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறாயா? தங்க பிள்ளையே, உன்னுடைய வார்த்தைக்காக கட்டுப்பட்டு இப்பொழுது உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேனே, இது உன்மீது அக்கறை இல்லாமலா, அன்பு இல்லாமலா? ஏற்கனவே சொல்லிவிட்டாய், எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, எனக்கு சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில். நான் ஏன் இந்த உலகத்தில் யாருமே இல்லாதது போல் என் அன்பை பறித்து கொண்டு, என்னுடைய உடைமைகளை பறித்து கொண்டு, உணவு உண்ணக்கூட முடியாமல் எப்பொழுதும் பித்து பிடித்தார் போல் திரிந்து கொண்டிருக்கிறேனே, இந்த மண்ணில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று நீ திரிந்து அலைந்து பிடித்தார் போல் பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த தாயிற்கு நீ தெரியாது என்று பேசிக் கொண்டிருக்கிறாய். இந்த தாயின் உள்ளம் நொந்து போய்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ வளர்க்கக்கூடிய அன்பான செடி கூட, நீ வளர்க்கக்கூடிய பிராணி கூட, நீ வளர்க்கக்கூடிய ஒரு மலரோ அல்லது ஒரு செடியோ அல்லது ஒரு வாகனமோ எதுவாயினும் உன்னோடு உயிரோடு பேசும் என்பதை மறந்து விடாதே. என்ன தாயே, இது எல்லாம் உயிரோடு பேசுமா என்று கேட்கிறாயா? ஆம் என் தங்க பிள்ளையே, எதன் மீது நீ அன்பு அதிகமாக வைக்கிறாயோ, எப்படி, எதன் மீது? மனிதர்கள் அல்ல தங்க பிள்ளையே, செடிகள் கொடிகள் அனைத்துமே கடவுளால் படைக்கப்பட்டது. மனிதர்களும் கடவுளால் தான் படைக்கப்பட்டது என்று கூடியது என் செவிகளுக்கு எட்டுகிறது. ஆம் என் தங்க பிள்ளையே, ஐந்தறி ஜீவன் இருக்கக்கூடிய அந்த அன்பு கட்டுப்பாடு கூட ஆறறிவு மனிதனுக்கு இல்லை என்பதனால் தான் இப்பொழுது உனக்கு ஐந்தறிவின் மீது கூட, இந்த ஆண்டவன் மீது கூட நம்பிக்கை வைத்துவிடு, ஆறறிவு உள்ள இந்த நயவஞ்சகக்காரர்கள் மீது நம்பிக்கை வைக்காதே என்றுதான் இப்பொழுது என் தங்கப்பிள்ளைக்கு சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் புதிய புதிய விஷயங்கள் வரும்பொழுது பழைய விஷயங்கள் நம்மை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியது, ஆபத்தில் உதவியது, யாருமே இல்லாத நேரத்தில் கூட நமக்கு உதவியது என்று அந்த உதவியே மனப்பான்மை இல்லாத மனிதர்கள் மீதுதான் நீ அன்பு வைப்பது தவறு என்று சொல்கிறேனே தவிர, அதே போல் மனிதர்களே தவறு என்று நான் கூறவில்லை என் தங்க பிள்ளையே. நீ நேசித்த இடத்தில்தான் தவறு ஏற்படுகிறது. ஏனென்றால் அன்பு என்பது ஆண்டவன் மீது வைப்பதும் அதே போல் மனிதர்கள் மீது வைப்பதும் ஒன்றுதான். ஆனால் பொய்யான அன்பு காமித்து உன்னுடைய வார்த்தைக்கும் கண்ணீருக்கும் அதே போல் உனக்கும் ஒரு மனது இருக்கிறது என்று புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய சுயநலத்திற்காகவே பேசி உன்னுடைய விஷயத்தை கடுகளவு கூட சிந்திக்காமல், கடுகளவு கூட எதையும் யோசிக்காமல், எப்பொழுதுமே அவர்களுடைய சுயநலம் அவர்களுடைய விஷயம் என்று அந்த நபரை தான் கண்டுகொள்ளக்கூடாது என்பதை இப்பொழுது உனக்கு தெளிவாக சொல்லுகிறேன். அதே போல் ஒரு சில நபருக்கு நீ தண்டனை கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக என் தங்கப்பிள்ளைக்காக எண்ணி 12 நாட்களில் நான் நிச்சயமாக தண்டனை கொடுப்பேன். அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த தாயை தேடி வையாவூருக்கு வர வேண்டும். ஆம் என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு உனக்கு உதவி செய்ய நான் வர தயாராக இருக்கிறேன். என்னை வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி? பச்சை நிற ஆடையை அணிஞ்சு கொண்டு பச்சை துணியில் 1 ரூபா நாணயத்தை முடிபோட்டு கொண்டு இந்த தாயை தேடி வர வேண்டும். நான் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. இங்குதான் வர வேண்டும் என்று அடம் பிடிப்பேன் என்று உனக்கு தெரியும். ஏனென்றால் எங்கு சென்றாலும் நான் மகாலட்சுமி ஸ்வரூபமாக எங்கும் இந்த உலகத்தில் அமரவில்லை. செங்கல்பட்டு வையாவூரில் மட்டுமே நான் வரம் தரும் வாராகியாக கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்க என்னுடைய நாமம், என்னுடைய பெயரிலே நான் வரம் தரும் வாராகியாக அமர்ந்திருப்பதனால்தான்
இந்த தாயை தேடிவா என்று நான் இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக உனக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. நான் என்னை தேடி வரும் பொழுது நான் சொல்வது போல பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு உன் வேண்டுதலை பச்சை துணியில் 1 ரூபா நாணயத்தை முடிபோட்டு கொண்டு இந்த வரம் தரும் வாராகி வையாவூரில் சூளத்தில் நீ கட்டிய பிறகு என்னுடைய நாணயமோ அல்லது இந்த இடத்தில் இருந்து என்னுடைய புகைப்படமோ வாங்கி கொண்டு 12 நாட்கள் நீ வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி, எண்ணி 12 நாட்களில் உன் வாழ்க்கையில் நான் வந்து உனக்கு மாற்றத்தை கொடுத்து விடுவேன். ஆனால் அவநம்பிக்கை கொண்டு என்னுடைய சன்னதிக்கு வர முடியாது. ஏன் தெரியுமா? என் மீது முழு நம்பிக்கை கொண்டு வருபவர்களுக்கு எண்ணி 12 நாட்களில் நான் வேண்டுதல் நடத்தி கொடுக்கிறேன். அதனால் என்னை தேடி வரும் பொழுது நான் சொல்வது போல் நீ ஓடோடி வந்து என்னை தேடி வந்தால் நிச்சயமாக எண்ணி உனக்கு என்ன விஷயம் கேட்டாலும் எண்ணி 12 நாட்களில் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். அதனால் என்னை தேடி ஒரு முறை ஓடிவா, பல மாற்றம் நான் நிச்சயமாக நிறுத்துவேன். நம்பிக்கை வர வேண்டும். என்னுடைய ஸ்தலத்தை நீ மிதிக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு செய்வினை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை எதுவாயினும் 12 நாட்களில் நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். அதனால் என் மீது நம்பிக்கை கொண்டு இப்பொழுதே இந்த பதிவினை பார்த்த பிறகு எழுந்து ஓடோடி வா என் தங்க பிள்ளையே. நான் உன்னுடைய உதவிகளை செய்ய நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு முறை வா, நிச்சயமாக உனக்கு வெற்றி என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்க நம்ம அம்பாள். உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் பச்சை நிற ஆடை அணிஞ்சிக்கிட்டு பச்சை துணியில 1 ரூபாய் நாணயத்தை முடி போடணும். இது எப்படி போடணும் அப்படின்னா இங்க வந்து போடக்கூடாது, அதே போல போட்டு முடி போட்டு இல்லத்துல வைக்க கூடாது. வரம் தரும் வாராகி ஆலயத்துக்கு எப்போ நீங்க கிளம்ப போறீங்களோ அப்ப முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர ஆரத்தியை எடுத்து நீங்க கட்டாயமா கோவிலுக்கு வரும்பொழுது தடை ஏற்படாது, கரெக்டா வருவீங்க. அதே போல இங்க சூளத்துல வரம் தரும் வாராகி ஆலயம் சூழலும் இருக்கும், அதில் கட்டிட்டு வரம் தரும் வாராகி நாணயம் உங்க பிரச்சனையை சொல்லி அம்பாள் கிட்ட பாதத்துல அந்த நாணயத்தை வச்சு பூஜை போட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்க அந்த நாணயத்தை 12 நாட்கள் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, செய்வின பிரச்சனை, உறவு பிரச்சனை எதுவாயினும் அம்பாள் 12 நாட்கள்ல உங்களுக்கு தீர்வு தராங்க. அதனால நம்பிக்கையோடு வாங்க, 12 நாட்கள்ல உங்களுக்கு வேண்டுதல் நடக்கும். சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். தாம்பரத்துல இருந்து வரீங்க, என்ன அம்பாள் கிட்ட வேணுனீங்க? அம்பாள் கிட்ட ஒரு விஷயமா கேட்டாங்க. வேலைக்காக கேட்டிருந்தீங்க. வேற உங்க பிடிச்சவங்க பேசணுன்றதுக்காக. சரி, அம்பாள் என்ன செஞ்சாங்க? எத்தனை நாள்ல செஞ்சாங்க? வந்துட்டு போன முதல் நாளே மெசேஜ் வந்தது. மெசேஜ் பேசின அந்த பேசாத நபர் பேசினாங்க. சரி, இன்னொன்னு என்னன்னா கால் வந்தது. இன்டர்வியூ கால் வந்தது. சரி, அதுவே மிராக்கிள் மாதிரி இருந்தது. அதுவே மிராக்கிள் மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிம்மதியோட இருக்கேன். அது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் நாங்கள் ஊட்டியிலேருந்து வரோம். வாராயம்மாவை பற்றி நாங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் பார்த்தோம். எங்கள் அக்காவுக்கு வந்து கேன்சர் இருந்தது. பெரிய அக்கா எங்களுக்கு எங்கள் அக்கா கர்ப்பப்பையில் வந்து கேன்சர் இருந்தது. ஃபஸ்ட்டு கர்ப்பப்பையில் கட்டியிருக்குன்னு சொன்னாங்க. ரிசல்ட் பார்க்கும்போது அது கேன்சர்னு சொல்லிட்டாங்க. 4th ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எங்கள் அக்காவுக்கு 4 பொட்டை பிள்ளைங்க. ஆனால் போய் கோயிலில் போய் எனக்கு வந்து நானும் எங்கள் அக்கா சின்ன அக்காவுக்கும் நாங்கள் போய் வாராயம்மாவுக்கு வரணும்னு கேட்டதும் இந்த அம்மா வந்து நல்ல ரிசல்ட்டு 4th ஸ்டேஜில் நல்ல மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மா சொன்னாங்க. அக்காவுக்கு இதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு அவங்கள உயிரம் ரொம்ப நன்றி. அம்மாவா இருக்கிறாங்க. நாங்களும் அக்கா தங்கச்சி தான். எங்களுக்கு அக்கா அம்மானால எங்களுக்கு நல்லா குணமானதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே எங்களுக்கு வர வச்சிருக்கிறப்போ எங்க பிள்ளைகளா, நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்துல மிகப்பெரிய அதிசயம் எல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா? நம்பிக்கையோட வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு அதிசயம் நிகழுது. அதுவும் 1 மணி நேரத்துல கூட அதிசயம் நிகழுது. ஆனா வரக்கூடிய தங்க பிள்ளைகள் பச்சை துணியில 1 ரூபாய் காயினை முடி போட்டு கொண்டு வாங்க. அதே போல பச்சை நிற ஆடையை அணிஞ்சுக்கிங்க. நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில 9 to 12, சாயந்தரம் 6 to 8. நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா? செங்கல்பட்டு மாவட்டம், படாலம் கூடு ரோடு, வையாவூர்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் இருக்காங்க.